எந்த சொந்த காசில் செய்வேன். எல்லாரும் சேர்ந்து போகணும். எல்லாரும் அங்கே ஆக்கள் எல்லாரும் சேர்ந்தா என்பிபியும் இல்லை ஒன்றும் இல்லை தென்னிலங்கை கட்சி ஒன்றுமே. அப்பா நீங்கள் செய்ததெல்லாம் போதும், ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள் என்று என்னைக்காவது சொல்லியிருக்காங்களா? இப்போ தெல்லிப்பளை ஹாஸ்பிட்டலில் இதுக்கு முதல் ஒரு கேன்சர் யூனிட் ஒன்று கட்டி கொடுத்தேன் நான். அதுக்குள்ளே எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணி கொடுத்து அதை விட ப்ரீ ஃபார்மசி வார்டு உண்டு. உங்களோட வாழ்க்கையில் நடந்த சறுக்கல்கள் படி சொல்லுங்கள். நியாயமாக கொடுத்துருக்கேன், மில்லியன் கணக்கில் கொடுத்துருக்குறேன். அவையில் கொடுக்க தரமாட்டேன் திருப்பி அப்படி கணக்க ஏமாந்துருக்கிறேன். தேர்தல் அரசியலில் ஈடுபடுகிற எண்ணம் இதற்கு அப்பாலும் இருக்கிறதா? எல்லாரும் சேர்ந்தா மாதம் 1 கோடி ரூபாய் என்ற காசால நான் கொடுப்பேன். சரி, உங்களை பற்றி வரக்கூடிய விமர்சனங்களுக்கு உங்களுடைய ரியாக்ஷன் என்னவாக இருக்கு? ஆட்கள் சொல்லித்தான் தெரியும், இப்படி எழுதினாங்களா அப்படி எழுதினாங்களா அப்படி எழுதினாங்க எல்லாம் சொன்னாங்க. ஆனால் 2 வரைக்கும் நான் உங்களுடைய உதவி திட்டங்கள் வழங்குவதற்கான ஏதாவது திட்டங்கள் இருக்கிறதா? 4 பேருக்கும் தெரியாமல் வீடு வீடாக போய் அங்கனைக்கே போய் பார்த்து கொடுக்குற திட்டம் பண்ணுறது. இப்போ கிட்டெல்லாம் ஜோதிச்சாங்க. அம்மாவுக்கு 98 years. எப்போதாவது பொது வாழ்க்கையிலிருந்து ஓய்வு பெற வேண்டும். இத்திரைய வேற அது என்னென்ன பொது வாழ்க்கை இந்த வாழ்க்கைக்கே ஜோதிச்சோன்னா ஏதாவது செய்வோம் யோசிச்சோன்னா படுப்பேன். சரி, நீங்கள் சந்திக்க விரும்பும் பிரபலம் மனசார உதவி செய்கிறார்கள் இருக்கிறேன் தானே. சில பேர் பேருக்காக கொடுக்குறார்கள் இருக்கிறேன். இப்போ மனசார உதவி செய்கிறார்கள் இருந்தால் வேலை பார்க்காது. எப்போது வரை இந்த மக்களுக்கான பணி செய்கிற அந்த திட்டம் உங்களிடம் இப்போது இருக்கிறது? ஒரு புடி மண் பூமி தூக்குற அளவுக்கு சக்தி இருக்கு மட்டும் செய்வேன். கட்சி தவிர நீங்கள் வெளிநாடு போயிருக்காட்டி என்னவா வந்திருப்பீங்க? போலீஸ் சப் இன்ஸ்பெக்டரு ஃபைனல் போய் செலக்டட் எல்லாம் 120 எடுத்துருக்கேக்க நான் செலக்டட் போய் அதை விட்டுட்டு 80 எடுத்தவங்க. ஒரு ஈழத்தமிழனா போய் ஐரோப்பிய தேசத்தில் உங்களுக்கு என்ன சவால் இருந்துச்சு அங்கே நிலைச்சு நிற்கிறதுல? முயற்சி தான் தம்பி. கஷ்டப்பட்டு உழைச்சி பேர்ந்து ஒரு நிலைமைக்கு வந்த பிறகு பிஸ்னஸ் செய்தன். மற்றது கடன் என்ற சாமான் இருக்கப்படாது. இன்றைக்கு இப்போ இங்கேயும் ரீசன் என்னென்னா எங்களுக்கு கடன் இல்லை, எல்லாம் போயிட்டு அங்கே இருக்கிற ஃபுட் சிட்டியில் இருக்கிற அவ்வளோ சாமானும் பே பண்ண சாமான். அப்போ அந்த எங்களுக்கு அதால் எங்களுக்கு நாங்கள் டிமாண்ட் பண்ணி அவர்கிட்ட சாமானையும் குறைச்சி கேட்கலாம், விலையும் குறைச்சி கேட்கலாம். இல்லை யாரையாவது நம்பி ஏமாந்துடுண்டா? ஒரு ஆள் தான், ஒரு தனிப்பட்ட ஒரு ஆளை நம்பி பாவமண்டு வேலைக்கு போட்டு. எப்போதாவது மனைவியும் பிள்ளைகளும் அப்பா நீங்கள் செய்ததெல்லாம் போதும், ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள் என்று என்னைக்காவது சொல்லியிருக்கார்களா? பார்த்து பார்த்து செய்யுங்கோ, பிரயோசனம் இல்லாமல் செய்யாதேங்கோ. இப்போ உதாரணமாக எத்தனையோ ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் கட்டி கொடுத்துருக்குறேன். இப்போ பாயின்பேட்டர் ஹாஸ்பிட்டலில் ஃபிசியோதெரப்பி தனியாக ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் கட்டி கொடுத்து எல்லாம் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணி கொடுத்தேன். இப்போ தெல்லிப்பளை ஹாஸ்பிட்டலில் இதுக்கு முதல் ஒரு கேன்சர் யூனிட் ஒன்று கட்டி கொடுத்தேன் நான். அதுக்குள்ளே எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணி கொடுத்து அதை விட ப்ரீ ஃபார்மசி வார்டு உண்டு. இப்போ அங்கே போனாலே இந்த இதெல்லாம் கிடக்கும் எல்லா இடம். பெரிய ஃபார்மசி, பிளட் பேங்க் எல்லாம் செய்து கொடுத்துருக்கேன். அப்படி ஒவ்வொரு பால் இது. இப்போ இந்த இதுகளை கூட சொல்லப்பட அந்த காஃபி இந்த என்ன அந்த காஃபின் பாக்ஸ் என்ன இதை பற்றி எந்த ஹாஸ்பிட்டல்லையும் இருக்கும் இல்லை, இப்பயும் இருக்கும். ஆனால் அது முடியன்றதை குழந்தை பிள்ளைன்ற இதுதான் முடியும் அதிகமாக. மற்றதெல்லாம் இருக்கும். அவன் கொஞ்சம் கொடுக்க நான் இயலாத ஆக்களுக்கு கொடுத்து விடுங்கன்னு சொல்கிறது. அதே நேரம் எனக்கு தெரியப்படுத்தினா அந்த செலவுக்கும் கொண்டே கொடுத்துருவேன். சரி, இவ்வளவு நீங்கள் செய்கிற பணிகள் சம்மந்தமாக பேசிக்கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு சமைக்க தெரியுமா? சும்மா வைப்பேன், ஆனால் சமையல் இல்லை, எல்லாத்தையும் போட்டு உண்டாக்கண்டி விட்டு சாம்பார் அப்படிதான். என்ன சாப்பாடு பிடிக்கும்? ஒரு ஆடு பிடி வச்சா பிடிக்கும். வேறு சாப்பாடு நண்டு பிடிக்கும். நண்டு நல்லா நண்டு குழம்பு நல்லா இருக்கும். இப்போ கடலில் போகிற எல்லாம் பிடிக்கும். ஓ, மீன் அவ்வளவு முந்தி பிடிக்கும், இப்போ பிடிக்கும். இப்போ அவ்வளவு விருப்பம் இல்லை போயிட்டு. சரி, இப்போ யார் சமைத்த உணவு பிடிக்கும்? அம்மாவா மனைவியா? இப்போ வெயில் சமைச்சு சாப்பிட எனக்கு சாப்பிட நேரம் கிடைக்காது. அங்கே வெளிநாட்டில் இருக்கேங்க என் வேலையே போனால் சாப்பிட நேரம் கிடைக்காது. ஒரு 2 நேரம் தான் சாப்பிடுவேன். அதே மாதிரி இங்கேயும் 2 நேரம் தான் சாப்பிட்றது. ஒரு 10 மணி போல் ஒருக்கா சாப்பிடுவேன், பேருந்து ஒருக்கா இரவு சாப்பிடுவேன். அது பழகி போச்சு. இதில் ஆட்ட கைப்பக்கம் அதிக சுவையோடு வருது, மனைவியா அம்மாவா?
அப்படின்னு சொல்கிறதுக்கு அது அந்த காலம் மறந்தே போயிருப்பேன். அம்மா ஓ இப்போ சொன்ன சிங்கிளாக இல்லை 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 மனுஷன் சமைக்கும். சரி, எப்பயாவது இந்த சாப்பாடாக செஞ்சுதாங்கன்னு சொல்லி கேட்குறீங்களா, இல்லை அவங்க செய்கிற சாப்பாடு சாப்பிட்றீங்களா? மனசு எந்த செய்தாலும் ருசியாக தான் இருக்கும். சொல்லத்தான் வேணும் அப்படி. எதை செய்தாலும் ருசியாக தான் இருக்கு. சரி, நீங்கள் 100 விதம் வியாபாரி, உங்களோட வாழ்க்கையில் நடந்த சறுக்கல்கள் பற்றி சொல்லுங்கள். ஏமாந்துருக்கிறேன்னா கஷ்டப்பட்டாக்களுக்கு லோன் தாங்க அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு நியாயமாக கொடுத்துருக்குறேன். மில்லியன் கணக்கில் கொடுத்துருக்குறேன். அவையில் கொடுக்க தரமாட்டேன் திருப்பி. அப்படி கணக்க ஏமாந்துருக்கிறேன். நிறைய பேர்கிட்ட எவ்வளவோ காசு கொடுத்துருக்குறேன். மற்றது இது நல்ல தொழில் செய்யுங்கூட இதை பண்ணி கொடுத்தா இது போடுங்கள். இப்போ எல்லாம் அப்படி கொடுக்குறீங்கள. ஒரு 10 தையல் மிஷினை பண்ணி கொடுத்தா விற்று போடுங்க. எல்லாம் எல்லாம் விற்று போடுங்க. சரி, நீங்கள் மதிக்கக்கூடிய ஈழத்தின் ஆளுமை என்றால் யார்? அதானே என்னட்டு தான் மதிக்க என்னட்டு தந்து வேறுங்கன்னு நான் சொல்லி விடணும். எந்த சொந்த காசில் செய்வேன். எல்லாரும் சேர்ந்து போகணும். எல்லாரும் எங்களுடைய ஆக்கள் எல்லாரும் சேர்ந்தா என்பிபியும் இல்லை ஒன்றும் இல்லை தென்னிலங்கை கட்சி ஒன்றுமே 10 வீதம் ஓட்ஸ் கூட எடுக்க முடியாது. சரி, நீங்கள் நேரடி அரசியலுக்கு வருவதாக இருந்தது திட்டம். தேர்தல்களிலே வேட்புமனு தாக்கல் செய்தீர்கள். அதுக்கு பிறகு அந்த தேர்தல் ஒத்தி வைக்கப்பட்டது. மீள தேர்தல் அரசியலுக்கு வரவில்லை. தேர்தல் அரசியலில் ஈடுபடுகிற எண்ணம் இதற்கு அப்பாலும் இருக்கிறதா? இப்போ இல்லை. இருந்து கொஞ்சம் செய்வோம்னு தான் வழிகட்டான். இப்போ தம்பி சும்மா ரோட்டில் ஒரு வாரவங்களை எல்லாருமே எலெக்ஷன் கேட்டு விட்டாங்க. இல்லை அங்கே இருக்கிறாங்க. அவங்களுக்கு என்னன்னு தெரியாது எலெக்ஷன். அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. அவங்களெல்லாம் பிடிச்சி கேட்டால் இப்போ இந்த இதுக்குள்ளே போய் நான் இந்த பேரையை கொடுக்கலாம். ஆனால் இப்போ அந்த ஐடியா இல்லை. அந்த ஐடியா இல்லை. இப்போ ஒரு எல்லோரும் சேர்ந்தா மாதம் 1 கோடி ரூபாய் என்ற காசால் நான் கொடுப்பேன். மக்கள் பணி செய்கிறதுக்கு ஒவ்வொரு இதாக செய்வேன். சரி, உங்களை பற்றி வரக்கூடிய விமர்சனங்களுக்கு உங்களுடைய ரியாக்ஷன் என்னவாக இருக்கு? தெரிய வந்திருக்கு 2 பேரையும் நான் முழுக்க வாசிக்காமல் இல்லை. இப்போ நான் பார்க்கவும் இல்லை. எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆட்கள் சொல்லித்தான் தெரியும். இப்படி எழுதினாங்களா அப்படி எழுதினாங்களா அப்படி எழுதினாங்கன்னு எல்லாம் சொன்னாங்க. ஆனால் 2 பேரைக்கும் நான் கேட்காம இல்லை. என்ன எழுதினாங்கன்னு கூட கேட்கல. அது அப்படி எழுதினதால் அந்த மனுஷி பிள்ளைகள் கொஞ்சம் கவலைப்பட்டுச்சு. அவ்வளவுதான். எனக்கு என்ன எழுதினாண்டே தெரிகிறேன். நான் கவலைப்படுறதுக்கு எனக்கு தெரியாது. ப்ராமிஸ் எனக்கு தெரியாது. நான் அக்கறைப்படையில சொல்லுவாங்க, அந்த பாடின வாயும் ஆடின காலம் ஓயாது அப்படின்ற ஒரு விஷயம். இப்போது யாழ்ப்பாணத்தில் கணிசமாக முந்தியெல்லாம் பிறந்த நாளோ வருஷப்பிறப்போ பொங்கலோ என்ன நாள் வந்தாலும் பெரிய அளவில் ஒரு கூட்டம் ஒன்று அந்த இடத்துல அலையும் போது நிறைய பேருக்கு அது பல பேர் விமர்சனங்களை சொல்லலாம். இவரோட இடத்துல வச்சு ஆக்களை கூட்டி அவ்வளோத்தை காட்டுறார் இவ்வளோத்தை காட்டுறார் அப்படின்ற. ஆனால் நிறைய பேர் பாதிக்கப்பட்டவர்கள் தேவையுடையவர்கள் இருக்கிறார்கள் என்பதற்கு அது ஒரு வழி. ஆனால் எதிர்காலத்தில் அதுக்கு ஒரு வாய்ப்புகள் சரியான கட்டமைப்புகளை உருவாக்கி அதை கொடுக்கணுன்ற ஒரு விஷயம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும். மீள யாழ்ப்பாண மக்களுக்கு அல்லது இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு உங்களுடைய உதவி திட்டங்கள் வழங்குவதற்கான ஏதாவது திட்டங்கள் இருக்கிறதா? 4 பேருக்கும் தெரியாமல் வீடு வீடாக போய் அங்கனைக்கே போய் பார்த்து கொடுக்குற திட்டம் பண்ணுறது. இப்போ கிட்டெல்லாம் ஜோதிச்சாங்க. அம்மாவுக்கு 98 இயர்ஸ். அம்மா போல் வயசு வந்தாக்கள் ஆம்பளை வீட்டில் கொண்டு போய் நல்ல எல்லாருக்கும் கட்டில் வேண்டி பெரிய கட்டில் வேண்டி மெத்தை வேண்டி முழம்பு வேலையை கொண்டு போட்டுட்டு ஒரு நாளைக்கு 4 வீட்டை போய் நானே பார்த்து செய்து போட்டு வேற ஒரு ஐடியா போட்டுருக்கேன். நான் நினைச்சா கண்டிப்பாக செய்வேன். அது இல்லை, ஒரு விஷயம் நீங்கள் சொன்னீங்க, அது எம்ஜிஆருடைய மிகப்பெரிய ரசிகன். அவர் சொன்ன மாதிரி ஒரு 4 பேருக்கு உதவி செய்யணும்னா அது நிறைய பேர் தெரிஞ்சுதான் நிறைய பேருக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னீங்க. ஆனால் தெரியாமல் செய்கிறதுக்கான காரணம் என்ன? அதுன்னு தானே கேட்டாங்க. இவருக்கு எங்கல காசு இவ்வளோ எல்லாம் கேட்டாங்க. அதான் நான் இப்போ சொல்லியிருக்கேன் தானே எனக்கு எங்கல காசுன்னு. என்ன சுவிட்சிலேயே நகைகள் எத்தனை பேர் வேலை செய்தவங்க. அந்த 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 இன்ட்ரெஸ்ட்டாக இன்றைக்கும் 11 பழைய காரு இருக்குது என்னிட்ட. ஆஸ்டின், கேம்பிரிட்ஜ், மொரசாக்ஸ், ஏர்போர்ட், கொட்டினா எல்லா விதமான கார்களும் இருக்குது. அது விற்கிறதுக்கு இல்லை. எல்லா விதமான காரும் இருக்குது. எல்லாம் பழைய A40, ஃபோர்ட் கோட்டினா எல்லாம் ஆஸ்டின், கேம்பிரிட்ஜோ A30,
என்னென்ன பீட்டில் எல்லாமே இருக்குது. இப்போ போகிறதுக்கு இப்போ கொஞ்ச நாளுக்கு முந்தி கூட ஒரு டொயோட்டா கொரோலா உண்டு பண்ணேன். எல்லாம் வந்து திருத்தி விற்கிறதுக்கு இல்லை. எப்போதாவது பொது வாழ்க்கையிலிருந்து ஓய்வு பெற வேண்டும் என்று சொல்லி அது சம்பவங்கள் உங்களை தூண்டி இருக்கிறதா? இத்திரையே வராது. என்னென்ன பொது வாழ்க்கை இந்த வாழ்க்கைக்கேன்னு யோசிச்சோன்னா ஏதாவது செய்வோம் யோசிச்சோன்னா படுப்பேன். இப்போ இந்த தம்பி இந்த தினமில்லை விடாமல் விட்டும் அதுக்குள்ள. ஆனால் யாழ்ப்பாணத்தில் கொடுக்க முடியுமா? நான் சொல்ல கொடுக்கல. அது எப்படி நானாக போய் செய்த ஒரு கொள்ளியே முந்தைய மாதிரி கூப்பிட்டு கொடுக்க மாட்டேன். சரி, இப்போ நீங்கள் நிறைய பேருக்கு உதவி நீங்கள் செஞ்சுக்கிறீங்க. நீங்கள் யாரிடமாவது உதவி பெற்றிருக்கிறீர்களா? நம்பி தர்றதுக்கு என்னட்ட ஒன்றுமே இல்லை. ஒருத்தரும் தர மாட்டாங்க. அதான் சொன்னேனே உங்களுக்கு. இப்போ அந்த புண்ணாக்கு மூடை எல்லாத்தையும் முன்னால் வச்சு போட்டு அரிசி மூடைன்னு சொல்லி வெறும் டின், பெரிய நெஸ்ப்ரே டின், அந்த டின்னுகளெல்லாம் வெறும் டின் தான் இருக்கும். ஒன்று தான் இருக்கும். இதெல்லாம் அப்படி நீட்டுக்கு காட்டைய மாதிரி காட்டினா தான் எனக்கு லோன் தருவாங்க. இந்த பொது வாழ்க்கை மூலமாக நீங்கள் பெற்றுக்கொண்டவை அதிகமா அல்லது இழந்தவை அதிகமா? பெற்றுக்கொண்டது அது மன திருப்தி. இவ்வளோ சந்தோஷமாக இருக்குது எனக்கு. இவ்வளோ சந்தோஷமாக இப்போ இந்த சாப்பாட்டை போய் சொல்லுவேன். நல்ல சூப்பர் சாப்பாடு, முதல் வேணாமட்டம் ருசியில் புட்டு வைங்க கொண்டு வந்தானே. மூன்றாவது புட்டு இன்னொன்று சாப்பிடலாம் நீ காணும். சரி, எம்ஜிஆருடைய தீவிர ரசிகர். அவருடைய திரைப்படங்களை அவ்வளவு கூர்ந்து அவனிப்பீர்கள் நினைக்கிறேன். பாடலோ அல்லது அவருடைய திரைப்படத்தில் வந்து 2 வசனம் ஞாபகம் இருக்கக்கூடிய ஒன்றை சொல்லி பாருங்க. கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், அவன் யாருக்காக கொடுத்தான். அதான். சரி, அதுக்கேற்ற மாதிரியே வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்கள். குறிப்பாக நிறைய நாடுகளுக்கு போயிருக்கீங்க. அப்பயே ஒவ்வொரு நாட்டுக்கு போகிறதுக்காண்டி ஒரு வருஷத்துலேயே 3 கப்பல்களை வேலை செஞ்ச பழக்கம். எந்த நாட்டுக்கு ஆசைப்பட்டு இன்னும் போக முடியலை? எல்லா நாட்டுக்கும் போயிட்டீங்களா? இல்லை, ரஷ்யாவோ அங்கால சென்ட்ரல் அமெரிக்கா, அர்ஜென்டினா பேர் எல்லாடம் போனான். ஜப்பானுக்கு மட்டும் போனான். வெளியில் விட இல்லை. 3 ஏர்போர்ட்டில் இருந்தனாலேயே போக இல்லை. அதுக்கு போவேன் இனியே இல்லாது. 74 வயசு ஆச்சு. இப்போ கூட இந்தியா போனால் தனியாக வந்து நீங்கள் இருக்கிறாங்க. ஒருத்தர் முழு துணை இல்லையோ. நான் ஓரளவுக்கு ஸ்மார்ட்டாக இருக்கிறேன். என்னை பொறுத்தவரை விட நான் விட்டாக இருக்கிறேன் தம்பி. ஆனால் தனியாக வந்தீங்களோ, என்னென்ன வந்தீங்க, உங்களுக்கு ஒரு துணை இல்லையோ? சரி, போக ஆசைப்பட்ட நாடு எது? எந்த விஷயத்தில் இருக்கிறீங்க? இல்லை, உங்களுக்கு ஒரு நாடு பார்க்க ஆசைப்பட்டிருப்பீங்க தானே? இல்லை, இப்போ ஒரு சுவிட்சர்லாண்டோ இல்லை கனடாவோ ஃப்ரான்ஸோ இங்கே ஒரு நாட்டை போய் பார்த்து அடிக்கடி போகணும்னு ஒரு ஆசை இருக்குது. இல்லை, சுவிட்சர்லாந்து நல்ல கண்ட்ரி தம்பி. அதான் நான் அங்கே கடைசியாக செட்டில் பண்ண வேண்டிய வந்த காரணம் சுவிட்சர்லாந்து. அதுதான் சுவிட்சர்லாந்து த பெஸ்ட் கண்ட்ரி டு ஏர்னிங் வைஸ்லேயும். சுவிட்சர்லாந்து எந்த பிள்ளைகளெல்லாம் மாதம் எங்களோட காசுக்கு 4 கோடி ரூபா உழைப்பாளவ நீ சேவ் பண்ணுவாளவ. அவன் செலவை தவிர, அவன் ப்ராக்டிஸ் செலவுகளை தவிர ஒவ்வொரு பிள்ளையும் மகனும் உழைக்கிறான், வேலும் உழைக்கணும். மருமகன் ஒரு ஆள் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் டைரக்டர், 2 பேங்க்கு பொறுப்பாக இருக்கிறார். சரி, நீங்கள் சந்திக்க விரும்பும் பிரபலம் யார்? இந்த யாரும் உதவி செய்கிறாக்கள் இருந்தால் அவையில் பார்க்கணும்னு ஆசைப்படுவேன். மனசார உதவி செய்கிறாக்கள் இருக்கணும் தானே. சில பேர் பேருக்காக கொடுக்குறாக்கள் இருக்கணும். இப்போ மனசார உதவி செய்கிறாக்கள் இருந்தால் அவையில் பார்க்க ஆசைப்படுவேன். அண்மையில் அந்த டான்ஸ் மாஸ்டர் பாபா மாஸ்டர் ஒரு ஆள், அவர் நான் அந்த இதில் பார்த்து கொண்டு கேட்க, நான் ஒரு டான்ஸ் ஜோடிக்கு காசு கொடுத்துனாங்க. ஓடி வந்து எனக்கு நன்றி தேங்க்ஸ் பண்ணி போட்டு சொன்னார், நீங்கள் எல்லாம் தெய்வம் சார் சொல்லி போட்டு கழிச்சேன். அப்போ நான் மிஸ் பண்ணிட்டேன். அந்த நேரம் பிஸியாக இருந்த விட அவரை கதை கேளு. இப்போ அவர் ஒருக்கா சந்திக்க வரமுட்டு ஆசையாக இருக்கேன். அவர் அப்படி வந்து ஒன்றையும் எதிர்பார்க்கல வந்து இப்படி சொல்லி கதைச்சிட்டு போனார். நல்ல மற்றபடி நிறைய உதவிகளும் செய்கிறாராம். தன்னாலையில் கூடிய உதவிகளை செய்கிறாராம். சரி, எப்போது வரை இந்த மக்களுக்கான பணி செய்கிற அந்த திட்டம் உங்களிடம் இப்போது இருக்கிறது? சாகு மட்டும் செய்வேன். கடைசி நேரம் ஒரு புடி மண் பூமி தூக்குற அளவுக்கு சக்தி இருக்கு மட்டும் செய்வேன்.
சரி, இந்த வாழ்க்கையில் நீங்கள் சேர்த்த சொத்துக்களில் பெருமதியான சொத்து என்றா இதை சொல்லுவீங்க? அம்மா, மனைவி, பிள்ளைகள். சரி, பாடசாலை காலம் ஒரு பக்கம் வாழ்க்கையில் மறக்க முடியாத காலமாக இருக்கும். உங்களுடைய பாடசாலை நண்பர்கள் ஞாபகம் இருக்கிறார்களா? என்ன வரை படித்திருக்கிறீர்கள்? இன்றைக்கு எனக்கு 70 இந்த வயசில் எனக்கு தெரியத்தக்கன 50% மேற்பட்டாக்கள் அவையில் ஆக்களே இல்லை. நான் இவ்வளோ தூரம் இருக்கிறது நினைச்சாலே ஒரு சந்தோஷம். வருத்தம் துன்பம் இல்லாமல் இருக்கணும், அவ்வளோதான். பெரிய வருத்தம் துன்பம் இல்லாமல். நண்பர்கள் யாரும் இப்போ தொடர்பு இல்லையா? யாரம்மா? நண்பர்கள் ஒரு சந்திரகுமார்னு பக்கத்து வேண்டிய ஃப்ரெண்ட் தான். அதுக்கும் 4 நாளைக்கு முன்னாடி தான் கேள்விப்பட்டேன். காலை வெட்டி கைகளை வெட்டி இந்த அடிக்கால் மட்டும் துடையோட வெட்டி விட்டாங்களாம். தம்பிக்காரன் தான் இப்போ வந்து சொல்லி போட்டு சொன்னான், அவர் இப்படி அனுபவிக்கிற நேரம் செத்து போகலாம்னு தான் பைரவரை கும்பிட்டு போகிறோன்னு. சரி, எதுவரை படித்திருக்கின்றீர்கள் நீங்கள்? சரியான குழப்படி பள்ளிக்கூடத்தில் எதுவரை படித்திருக்கின்றீர்கள்? O level பாஸ். A லெவலில் அங்கால படிக்கிறதுக்கு பாடங்கள் காணாது. ஆனால் A லெவல் படித்தேன். நான் போய் வச்சுருந்தவங்க ஸ்போர்ட்ஸுக்காக. A லெவலில் ஸ்போர்ட்ஸுக்காக வச்சு கொண்டு வந்தவங்க A லெவலில் இருக்கிற மாதிரி. அப்படி தான் நம்ம இந்த ஸ்போர்ட்ஸில் கொஞ்சம் ஸ்போர்ட்ஸில் இது ரெண்டாக தங்களுக்கு ஒரு நேமுக்காக A லெவலில் வச்சுருப்பினோம். தச்சு தவிர நீங்கள் வெளிநாடு போயிருக்காட்டி என்னவா வந்திருப்பீங்க? இப்போ நான் போலீஸ் சப் இன்ஸ்பெக்டருக்கு ஃபைனல் போய் செலக்டட் எல்லாம் 120 எடுத்துருக்க நான் செலக்டட் போய் அதை விட்டுட்டு 80 எடுத்தவங்க 80 பேர். அதோட விட்டு ஓடி நான் அது எல்லாம் பெடப். அந்த கடைசி நேரமே எடுக்க இல்லை அவங்க நல்லா போச்சு. குறிப்பாக உங்களுடைய முயற்சிகளுக்கு வழிகாட்டிகள் யாருன்னு சொல்லுவீர்கள்? ஆலோசகர்கள், வழிகாட்டிகள் அப்படி யாராவது இருக்கிற மாதிரி இல்லாட்டி? இப்போ என்னோட இன்டர்வியூ வேலைக்கு வந்துச்சுன்னா மாட்டான் ஒரு ஆளை பார்த்தோன்னா அவர் எடுங்கோ ஒன்று சொல்லுவேன். இல்லாட்டி எனக்கு பிடிக்கல உடனே சொல்லி போடுவேன். அந்த இது இருக்கு என்னட்ட. வாழ்க்கையில் நிறைய பேர் வாழ்த்தி இருப்பார்கள், நிறைய பேர் தூற்றியிருப்பார்கள். இது வாழ்க்கைன்றதுல சகஜம். நீங்கள் இதுவரை பெற்றுக்கூடிய மறக்க முடியாத ஒரு வாழ்த்து அல்லது ஐயா உங்களால் நாங்கள் இப்படி இருக்கிறோம் அல்லது இப்படி நல்லா இருக்கிறோம், நீங்கள் செய்த அந்த விஷயம் எங்களோட வாழ்க்கையை மாற்றி இருக்குது அப்படின்ற அந்த விடயங்களில் எதை நீங்கள் இன்று வரையும் ஞாபகத்தில் வைத்திருக்கிறீங்க? அந்த மறக்க முடியாத பாராட்டுன்னா இதை சொல்லுவீங்க? அப்படி கனவேற்றிருக்கிறோம் தம்பி. இப்போ கிட்டத்தட்ட கொழும்புல ஒரு 2 months முந்தி 100 ஆட்டோக்காரருக்கு 10,000 ரூபா படி கொடுத்தேன். இந்த 2 months அவங்க சரியாக கஷ்டப்படுறாங்க. இவங்க வந்து என்பிபி வந்து அதை போட்டுந்து இதை போட்டுந்து அந்த முன்னாலே இருக்கிற வெள்ளியை பிடுந்து கேணியை பிடுங்கன்னு சொல்லி அது இனியிலேருந்து கஷ்டப்படுறாங்க. அப்போ அவங்கள எல்லாரையும் கூப்பிட்டு சொல்லிக்க அவங்க சொன்னாங்க. அப்படி ஒவ்வொருத்தரையும் பேட்டியான இடத்துல சொல்லிச்சு, 1-2 பேர் ஐயாள் தான் நான் அன்றைக்கு உயிர் வாழ்கிறேன், எங்களுக்கு ஒரு ஆப்ரேஷனுக்கு பெரிய காசு வந்தவர், அப்படி நிறைய சீராக்கள் கிடைக்கணும். சில வழியெல்லாம் அந்த காது கேட்காத ஆக்களுக்கு பேசாத ஆக்களுக்கு ஒரு மெஷின் கடைசியாக கொடுத்துனான், அது 20 லட்ச ரூபா கொடுத்துறான் 3 பேருக்கு. இன்னொரு 20 லட்ச ரூபா கொடுக்கணும் மெட்டப் காதுக்கு. அதோட இப்போது கொஞ்சம் நிப்பாட்டி வச்சுருக்க அப்படியே அதை நிப்பாட்டியிருக்கேன். ஆனால் கொடுக்குறேன் நான், சிலதுகள் வந்தால் கொடுக்குறது தான். ஒரு மெஷின் மட்டும் அப்படி நோர்வேலேருந்து இம்போர்ட் பண்ணி கொடுக்குறேன். எத்தனை பேர் அந்த பிள்ளை இல்லாத ஆக்களுக்கு எல்லாம் அந்த அதுக்கு ஞாபகமான காசு. இப்போ 15 lakhs பண்ணும் முந்தைய ஒரு 7-8 lakhs எல்லாம் நான் தான் கொடுக்குறது. கொடுத்து செய்து அந்த ஏதோ தெரியல அதிலெல்லாம் அப்படி சொல்லிக்கெல்லாம் சந்தோஷம். உங்களால் தானே எனக்கு பிள்ளைகளை கொண்டு காட்டுங்கள், அப்படி பிள்ளைகளை கொண்டு காட்டி அப்போ எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். சரி, முந்தி தொடர்ந்து உதவி திட்டங்கள் ஒவ்வொரு நாளும் ஏதோ வேலை செய்து கொண்டிருப்பீங்க, மக்கள் சந்திக்க வருவார்கள், அப்படியே போய்கொண்டிருக்கும். இப்போ அதை கொஞ்சம் குறைச்சிக்கிறீங்க. அதை பற்றி நான் யோசனை அல்லது சிலவில் வந்து ஒரு வறுமையாக நீங்கள் உணர்ந்து கொள்றதுக்கான சந்தர்ப்பம் இருக்கா? இப்போ ஒவ்வொரு நாளும் வரையணும். ஒருத்தருக்கும் இந்த என் அம்மா மொழியில் ஒருத்தருக்கும் தெரியாத கொண்டு போங்கன்னு சொல்லி கொடுத்து விட்டுருவேன். ஏழக்கூடிய நேரம். சரி, நீங்கள் மிகப்பெரிய எம்ஜிஆர் ரசிகன்,
திரைப்படங்கள் தியேட்டர் போய் பார்த்துருப்பீங்க. இப்போ கடைசியாக போய் பார்த்த படம் என்ன? அப்படி போகிற நீங்கள் தியேட்டருக்கு போய் கடைசியாக பார்த்த உடமா இந்தியாட்ட படம் தான் பார்த்தேன். என்ன திரைப்படம்? வேறு படங்க பார்க்குறே இல்லை. சரி, நிறைய விஷயங்கள் பேசியிருக்கிறோம். ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஒரு கொஞ்ச நாள் பொது இடங்களில் அல்லது பொது ஊடகங்களில் வெளியாகிறதோ அல்லது பேசுகிறதோ அல்லது இந்த விஷயங்களை சொல்கிறதுல வந்து கொஞ்சம் ஒதுங்கி இருந்தவர்கள் காலச்சூழல் சில சந்தர்ப்பங்களில் மாட்டியிருக்கும். ஆனால் நிறைய பேர் தொடர்பில் தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருந்தார்கள். சொன்னால் நிறைய பேர் பலன் பெற்றக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இல்லாமல் ஆக்கப்படக்கூடிய சில செயற்பாடுகள் என்று கூட அதை நாங்கள் பட்டியல்படுத்திட்டு போகலாம். இருந்தாலும் கூட மீள பல்வேறுபட்ட இடங்களில் நடந்து கொண்டிருக்குது. காலத்தினுடைய கனதியான அந்த விஷயங்களுடைய அடிப்படையில் ஒரு இந்த பெரிய மனிதனுக்கு பின்னால் இருக்கக்கூடிய இவ்வாறான கதைகள் அவருடைய வாழ்க்கை இப்படிலாம் இருந்து சொல்வார்கள். இந்த ஒருவன் தான் பற்றக்கூடிய வேலையும் வேதனையும் தான் அடுத்தவர்கள் படக்கூடாது என்பதற்காக செய்யக்கூடிய செயற்பாடுகள், அதுபோன்ற பல்வேறுபட்ட கதைக்களங்கள் இருக்கிறது. அந்த அடிப்படையில் இன்று நாள் நிகழ்ச்சி அவர் சார்ந்திருக்கக்கூடிய இந்த விஷயங்களை பதிந்திருக்கிறது. நேரம் ஒதுக்கி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்காக ஐபிசி தமிழ் குழுமம் சார்பில் உங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி பிள்ளை. திரு வாமதேவா தியாகேந்திரன் அவர்கள் தியாகி அப்படின்னு சொல்லி அறியப்படக்கூடிய ஒருவர் தொடர்ச்சியாக பல்வேறுபட்ட பணிகளில் ஈடுபட்டிருந்தார். அண்மை காலமாக சிறிது ஓய்வில் இருக்கிறார். விரைவில் அவர் மீளவும் தேவைப்படக்கூடிய மக்கள், நாடுகிற மக்களுக்கு நல்ல பணி செய்ய வேண்டும் என்ற ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயத்தையும் சொல்லிக்கொண்டு வருகிற வாரம் இன்னும் அதிகளோடு சந்திக்கலாம். அதுவரை இணைந்து கொண்டு எல்லோருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கொண்டே விடைபெற்றுக் கொள்கிறோம். விடைபெற்றுக் கொள்ளும் நாங்கள் நான் உங்கள் டிடிஷியா என்று பண்பின் ஹாலோ கணநாதன் உஷாந்தன். வணக்கம் நேர்களே.